நம பார்வதி பதஜே அரஹர மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்றைய சிந்திக்க இருப்பது திருவெம்பாவை 3வது பாடலும் அதனுடைய விளக்கமும். இப்பொழுது 3வது பாடல். முத்து அன்ன வெண்ணகையாய் முன்வந்து எதிர் எழுந்தல் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அல்லூரி தித்திக்க பேசுவாய். வந்து உன் கடை திறவாய் 10 உடையீர் ஈசன் பழ அடியீர் பாங்கு உடையீர். புத்தடிப்போம் புன்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோ எத்தோ நின் அன்புடைமை எல்லோம் அறியோமே. எத்தோ நின் அன்புடைமை எல்லோம் அறியோமே. சித்தம் அழகையார் பாடோரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கே லோரெம்பாவாய். 3வது பாடல் இது. இப்போ 3வது பாடலுடைய விளக்கத்தை பார்ப்போம். முத்து பற்கள் தெரியும் அழகிய முகத்தவளே, சிவபெருமானுடைய புகழை நாங்கள் பாடின்னு இருக்கோம், நீ தூங்கின்னு இருக்கியே அப்படின்னு தோழி கேட்குறா. 10 வருஷமாக நீ தானே எங்களை வந்து எழுப்புவ, சிவபெருமானுடைய பாடலை புகழை நீதானமாக பாடுவ, இப்போ நீ இந்த மாதிரி தூங்கின்னு இருக்கியே, இந்த மாதிரி தூங்கலாமா அப்படின்னு தோழி கேட்க, படுத்துட்டு இருக்கிற தோழி, அந்த பக்கத்தில் இருக்கிற தோழி, அந்த ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, அந்த ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறாங்க, நான் வந்து இந்த பக்திக்கு ரொம்ப புதுசு, நான் 10 வருஷமாக தான் இந்த மாதிரி காலையில் எழுந்திரிச்சுட்டு இருக்கேன், ஆனால் நீங்களாம் ரொம்ப வருஷமாக எந்திரிச்சுட்டு இருக்கீங்க, ஏதோ இந்த வருஷம் என்னால் எந்திரிக்க முடியல, அதற்காக இப்படி என்ன நீங்கள் கேலி கிண்டல் பேசுகிறீங்களே அப்படிங்கிறாங்க. அதற்கு அங்கே உள்ள தோழி என்ன சொல்கிறாங்க, அப்படி இல்லாமல் நீங்கள் தான் வந்து சிவபெருமானை பற்றி அதிகமாக எங்கள்கிட்ட பேசுகிறது, சிவபெருமானை பற்றி எங்களோட நீ தான் அதிகமாக நினைக்கிறது, அதனால தானம்மா நான் வந்து உன்னை எழுப்புறேன், நீ ஏமா எந்திரிக்க மாட்டேங்கிற, சீக்கிரம் எந்திரிச்சுவாமா அப்படிங்கிறாங்க. இதில் என்ன உட்கருத்து அப்படின்னா, அந்த ஒரு தோழி என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து பக்திக்கு ரொம்ப பழமையானவங்க, நான் வந்து புதுசு, நான் இப்போ தானே வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பாடல் அமையுது. இதில் உட்கருத்து நீங்கள் என்ன பார்க்கணும்னா, பக்திக்கு வந்து பழமை சிறுமை, நீங்களாம் ரொம்ப வருஷமாக இருக்கீங்க, நான் இப்போ தானே சாமி கும்பிட்டுருக்கேன், அந்த மாதிரிலாம் பேதம் கிடையாது. சில பேர் பார்த்திங்கன்னா, நான் வந்து 50 வருஷமாக போயின்னு இருக்கேன் சபரிமலைக்கு அப்படிம்பாங்க. சில பேர் வந்து இல்லைங்க நான் 10 வருஷமாக போயின்னு இருக்கேன் அப்படிம்பாங்க. இது ஆண்டு கணக்கு அடிப்படை கிடையாது. சுவாமிகிட்ட நாம் எவ்வளவு பக்தி செலுத்துகிறோம், நமக்காக சுவாமி நமக்கு என்ன செஞ்சுருக்காரு, சுவாமிக்காக நாம் என்ன செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறதான் பார்க்கணுமே ஒழிய பெருமைப்படுவது, அதாவது இதுக்கு பேர் தற்பெருமை. சில பேர் தற்பெருமை பேசுவாங்க, நான் வந்து ஒவ்வொரு மாதமும் ஆகிடுத்துன்னா நான் வந்து திருப்பதிக்கு போகாமல் இருக்க மாட்டேன் அப்படிம்பாங்க. சுவாமியை வணங்குவது என்பது என்னன்னு கேட்டாக்கா, அடிப்படை விஷயம் அகங்காரத்தை அழிப்பது, கர்வம், இங்கிலீஷில் வந்து ஈகோ அப்படின்னு சொல்லுவோம். ஈகோ உள்ள பக்தி என்றைக்கும் ஜெயிக்காது. சார் வந்தார்னு சொன்னாக்கா 50 லிட்டர் பால் வாங்கி கொடுப்பார் அப்படின்னு 10 பேர் சொல்லணுங்கிறதுக்காக நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா அது நிஷ்பலங்கிறார். சுவாமியே சொல்கிறார், எனக்கு அது ஏற்புடையது அல்ல அப்படிங்கிறார். பக்தியாக முழு மனதாக எனக்கு ஒரே ஒரு கற்பூரம் இல்லை, உன்னால் எதுவும் முடியலையா, என்னை கை கூப்பி வணங்கு போகிறோம் அப்படிங்கிறார் சுவாமி. ஆனால் இந்த காலத்தில் கலியுகத்தில் அந்த மாதிரி பக்தியை பார்ப்பது அரிது. எல்லாரையும் நம்ம குறை சொல்லிட முடியாது, ஆனால் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, தற்புகழுக்காக இறைவனை வழிபடுவது. அப்போ அந்த பொண்ணு அதனால தான் சொல்கிறான், நீங்கள்லாம் ரொம்ப வருஷமாக எழுந்திரிச்சுட்டீங்க, இந்த ஒரு வருஷம் தான் நான் எந்திரிக்கல, அதனால் என்ன தப்பு அப்படிங்கிறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு சொல்கிறா, அப்படி இல்லைம்மா, சிவபெருமானுடைய புகழும் அவருடைய பாத கமலங்களும் நான் போய் தரிசனம் பண்ணணும் இல்லையா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கோயில் பூட்ட நேரத்துக்கு போனால் சீக்கிரம் போவோம், ஓடி போகிறோம், ஐயோ கோயில் பூட்டிடுவாங்களோ அப்படின்னு. அந்த பரபரப்பு, சுவாமியை காணுங்கிற அந்த அவசரம் நம்ம மனசில் எப்போவுமே இருக்கணும். ஆஹா சுவாமி தரிசனம் பண்ணணும், சுவாமி தரிசனம் பண்ணணும், அந்த எண்ணம் இருந்துகிட்டே இருக்கணும். இப்போ சபரிமலைக்கு இங்கேருந்து போகிறவங்க நீங்கள் எல்லோரும், நாமளும் போயிருக்கோம், இப்போ நானும் போயிருக்கேன், எல்லோரும் போயின்னு இருக்கா. அப்போது ஏன்னா முன்ன விட இப்போ பல லட்சம் கூட்டம் மக்கள் அங்கே ஜாஸ்தி ஆகிட்டு இருக்குது. இவ்வளவு கஷ்டப்பட்டு ஏறினவாளுக்கு அதை உணர முடியும். அப்படி கஷ்டப்பட்டு ஏறி அந்த ஒரு க்ஷணகாலம் அந்த ஐயப்பனை முகத்தை பார்க்க பொழுது இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் இருக்கே, மனசில் வந்து மனைவியை பற்றின சிந்தனை இருக்காது, பசங்களை பற்றின சிந்தனை இருக்காது, பிஸ்னஸை பற்றி சிந்தனை இருக்காது, மற்ற எதை பற்றி சிந்திக்கவே தோணாது. நம்மளுடைய மனம் முழுதும் அந்த ஐயப்பன் மேலே லயிச்சு இருக்கும்.
முழுவதுமாக லயிச்சு இருக்கும். அதுதான் பக்தி. ஆனால் ஒரு சில பேர் வந்து அங்கே ஐயப்பனை இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு போய் பார்த்தும் கூட ஐயப்பன் நின்றுண்டு எனக்கு வந்து இப்படி வேணும், எனக்கு இப்படி வேணும், நான் உன்னை பார்க்க இப்படிலாம் வந்திருக்கேன், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்துட்டேன் அப்படிலாம் அங்கே போய் ஐயப்பன்ட்டு எல்லாத்தையும் பிரார்த்தனை பண்ணிட்டு அங்கேயும் போய் இது பண்ணிட்டு இருக்கிறது. வேண்டுதல் தேவைதான். அதாவது பெரிய என்ன சொல்கிறார் மாணிக்க வாசகரே, வேண்டத்தக்கது அறிவோயினி வேண்டும் முழுதும் தரியோனிங்கிறார். அதாவது சுவாமிக்கு தெரியும் நமக்கு என்னென்ன நேரத்தில் என்னென்ன கொடுக்கணும் அப்படிங்கிறது. நாம் போய் கேட்கணுங்கிற அவசியமே கிடையாது. சிவபெருமான்ட்டையோ மற்ற தெய்வத்திடம் பொதுவாகவே போய் நம்ம லிஸ்ட்டே போட வேண்டாம். எனக்கு அது வேணும் இது வேணும் எந்த லிஸ்ட்டும் போட வேண்டாம். என்னென்ன நேரத்தில் என்னென்ன கொடுக்கணும் அப்படிங்கிறது சுவாமிக்கு சரியாக தெரியும். ஆகவே நாம் இறைவனிடத்தில் பக்தியை மட்டும் கொடுத்தா போகிறோம். சுவாமி அவர் நமக்காக எல்லாத்தையுமே கொடுத்துருவார். நமக்கு 2 கை இருக்குது, சுவாமிக்கு 4 கை இருக்குது. நாம் 2 கையால் சுவாமியுடைய பாதத்தை தொட்டோம்னா அவர் நம்மளை 4 கையால் தூக்கி விடுவார். அதுதான் சுவாமியுடைய பெருத்த மகிழ்ச்சியான விஷயம் சுவாமிகிட்ட அதுதான். ஆகவே பக்தர்களாகிய நாம் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். பக்திக்கு முக்கியம் அன்பும் பாசம்தானே தவிர பணம் முக்கியம் அல்ல. பணத்தினால் ஆணவத்தை வேணால் வாங்கலாமே ஒழிய பக்தியை ஒருபொழுதும் வாங்க முடியாது. ஆகவே பணத்தை பக்தியில் மனத்தோடு செலுத்துங்கள். அப்பொழுதுதான் உங்களுடைய பக்திக்கு அர்த்தம் ஏற்பட்டு இறைவனுடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதம் அனைவருக்கும் கிடைக்கும் என்று சொல்லி நாளைய தினம் 4வது பாடலில் உங்களை சந்திக்கின்றோம். நன்றி. நம பார்வதி பதஜே அரஹர மகாதேவா.